திருப்பதி ஸ்ரீனிவாச பெருமாளோட ரகசியங்கள் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்துடலாம். நம்ம சுவாமியோட கண்கள் வந்து எப்பவுமே திறந்த வண்ணமாக இருக்கும் ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், காலையில் சாமிக்கு அலங்காரம் பண்ணும்போது கண்களில் இருக்கக்கூடிய பசும்பொன் வந்து சிமிட்டி கொண்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால கண்கள் வந்து பார்க்கறதுக்கு கண் சிமிட்டக்கூடிய தெய்வமாக காட்சி கொடுக்கிறார். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், கருவறையில் வந்து அங்கே வந்து எந்த விதமான காற்றோட்ட வசதியுமே கிடையாது, ஜன்னலோ எதுவுமே கிடையாது. ஆனால் அப்போ கூட தெற்குல இருந்து காற்று வீசுவதாக அர்ச்சகர்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. மூணாவது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, சுவாமியோட காது பக்கத்துல வந்து எப்பவுமே அலங்காரம் பண்ணும்போதோ எப்பவுமே காது பக்கத்துல கடல் அலை ஓசைகள் கேட்பதாக சொல்கின்றாங்க. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, சுவாமி வந்து எப்பவுமே ஈரப்பதத்தோட இருக்கிறாரு. எப்படி அப்படின்னு சொன்னா, எப்பவுமே அவருக்கு வேர்த்து கொட்டுகிறது. மனிதர்களுக்கு மட்டும்தான் வேர்வைங்கிறது இருக்கும், ஆனா உயிரோடு இருக்கக்கூடிய தெய்வங்கிறதுனால அவருக்கும் வேர்வைங்கிறது அதிகமாவே இருக்குது. சுவாமியோட சிலைகள் வந்து எப்பவுமே எப்படி சொல்ல வெப்பமாகவே காட்சியளிக்குது. எத்தனை முறை அபிஷேகம் பண்ணாலும் எத்தனை முறை அலங்காரம் பண்ணாலும் சரி. சுவாமிக்கு இடக்கூடிய திலகம் வந்து திருநீர் பிளஸ் குங்குமம் ரெண்டுமே என்ன ஆயுது அப்படின்னு சொன்னா, கொஞ்ச நேரங்கள்லே இந்த வழிந்து ஓட ஆரம்பிச்சிடுது. அதனால அடிக்கடி சுவாமிக்கு என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, நாமம் சாத்தி கொண்டே இருக்கிறார்கள். புராண கதைகளின்படி மகாலட்சுமி கூட ஏற்பட்ட மனக்கசப்பால சுவாமிக்கு பின்னாடி புண் ஏற்பட்டதாக கூறப்படுது. அந்த புண்ல வந்து டெய்லி என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, சந்தனம் சாத்தப்படுகிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக உலக கோயில்கள்லயே வந்து அதிக காணிக்கை வசூல் செய்யக்கூடியதுதான் யாரு அப்படின்னு சொன்னா, ஸ்ரீனிவாச பெருமாளோட திருப்பதி கோயில். அந்த கோயில் வந்து மக்களோட வருமானங்களை ஈர்ப்பதாகவும் மக்களுக்கு வந்து வருமானத்தை பொருளீட்டி கொடுப்பதற்கு பல மடங்கு உதவியாக இருப்பதாகவும் கூறுகின்றனர். நன்றி.